தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி வழங்காவிட்டால் 10 லட்சம் பனை விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சான்றோர் வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சான்றோர் வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் சிலுவை தமிழகத்தில் பனை விவசாயிகள் நலன் குறித்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். அவர் கூறுகையில், நீதிபதி புகழேந்தி பனை மரத்திலிருந்து கிடைக்கும் கள்ளை விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் பனை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்களைப் போல தமிழகத்தில் பணங்கள் விற்பனையை உடனடியாக அங்கீகரித்து பணங்களிற்கான தடையை நீக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களுக்கு சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக மேலான கோரிக்கையை வைக்கிறோம். அதை போல இதை தொடர்ந்து ஒருவேளை அரசு ஐயா நீதிபதி அவர்களுடைய இந்த அறிவுரையும் ஏற்காமல் விவசாயிகளை பாதிப்படையக்கூடிய செயலை தொடர்ந்து செய்தால் நாங்கள் பனை விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஏறக்குறைய 10 லட்சம் பனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒன்றாக திரட்டி எப்படி இந்த வழக்கிற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பனை நலச்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் உதவி புரிந்து வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்தார்களோ அதை போல பணங்களையும் தென்னங்களையும் அங்கீகரிக்க வேண்டி தமிழகம் முழுமைக்குமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எனவே முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அரசின் சார்பாக கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கொடுக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அதோடு சேர்த்து தாங்கள் தமிழர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என்ற காரணத்தினால் அவருக்கு ஏறக்குறைய ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக மருத்துவ செலவு ஆகியிருக்கிறது. அந்த மருத்துவ செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம்.